உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்படி என்னங்க அவருக்கு பிரச்சனை? நானும் என் குழந்தைங்களும் தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு நாங்க அவர் கூட இருக்க கூடாது. அதான் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. சாரிங்க, தேவையில்லாம கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க, கஷ்டமோ கண்ணீரோ எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. கடவுளுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில தான் விளையாடுவாரு. சரி விடுங்க, கொஞ்ச நாள் போனா அவரே உங்களை தேடி வருவார். ஷியோர். இல்லைங்க, இனிமே அவரே தேடி வந்தாலும் நான் அவரை ஏத்துக்க போறதில்ல. முடிஞ்சு போனதை தொடங்கி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. முடிஞ்சதாவே இருக்கட்டும். அதுதான் இதுக்கான முடிவா இருக்கும். முடிவு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு வேணா நாம யோசிக்கலாம். ஆனா எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்களும் நானும் இல்லைங்க. மேல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் நம்ம தலையில எழுதிக்கிட்டு இருக்கானே, அவன் தான். அவன் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் வாழணும்னு எல்லாமே எழுதி வச்சிட்டான். இனிமே அந்த எழுத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டு வாழ பழக வேண்டியதுதான். இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, கண்டிப்பா உங்களை மிஸ் பண்றதுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுவார். உண்மையை சொல்லணும்னா அவரை மிஸ் பண்ணிட்டு நான் தான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் இப்படி மாறினதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் அவர் இன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டாரு. நான் செஞ்ச தப்புதான் அவர் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. தப்பு செய்யறது மனுஷங்களோட குணங்க, அது இயற்கை. அதை மன்னிக்கிறதும் மனுஷங்களுக்கு இயற்கையாவே வரணும். கவலைப்படாதீங்க, தப்பு உங்க பேர்ல இருந்தா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பார். என்னங்க அது, சாப்பாடா? ஆமாங்க, திடீர்னு இவளுக்கு பசிச்சா கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ வேண்டான்னு சொல்லிட்டா. அப்ப அந்த சாப்பாடு எனக்கு தெரியுங்களா? இல்ல, உங்க கையால சமைச்சத கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டு போகணும் போல இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.